ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். குட் ஈவினிங் மக்களே. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. நாங்கள் எல்லோரும் வீட்டிலே உட்காந்துருந்தோம்மா, கொஞ்சம் போரிங்காக இருந்தது. சரி ஓகே, எங்கேயாவது போகலாம், எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி இருக்கவே இருக்குது, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஷரத் சிட்டி மால்னு ஒரு மால் இருக்குது. அங்கே போயிட்டு சும்மா பார்க்கலாம். அந்த மால் பார்த்தீங்கன்னா ஆக்டர் மகேஷ் பாபு சார் இருக்காருல்ல, அவரோட மால். சரி ஓகே, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி விட்டோம். இல்லை பார்த்தது இல்லையே, சும்மா தாங்க. எதுவும் பெருசாக இது வாங்கணும் அது வாங்கணுங்கிற பிளான்லாம் கிடையவே கிடையாது. சும்மா ஜாலியாக ஒரு அவுட்டிங் வ்ளாக். அச்சுச்சோ, நான் துணி துவைச்சேங்க, கையில் துவைக்க வேண்டியதெல்லாம் இதை உணர்த்தவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன்லாம் பயங்கர கிளைமேட் வந்து மூடியாக இருந்தது, மழை வரும் போல் இருந்ததா. சரி ஓகே, இன்றைக்கி மழை வந்து கண்டிப்பாக மழை வந்துடும், நம்மளால் எங்கேயும் வெளில போக முடியாதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ திடீர்னு வெயில் ஒரு 4 மணிக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே வாங்க சும்மாவாது வெளில சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கோல்டு. டெய்லி பார்த்தீங்கன்னா சிட்ரிசன். ஆமாம், நாளைக்கு போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. என்னென்னா இந்த சிட்ரிசன் இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்குது. சரி வாங்க போய் நம்ம பார்க்கலாம். குழந்தைங்க எங்க விளையாட வந்தாங்க, என்ன பண்றாங்க பாருங்களேன் இந்த அதிசய. மோட்டு ஹாய், என்ன பண்ற? வாவ், ஏய் கேப் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு உன்னோட கேப். குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்க ஆக்சுவலா அப்பா இருக்கிறாரு, அவர் தான் பாத்துக்கிறார். நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சார்மீரா போனப்போ வாங்கியது. அத்விகா தான் செலக்ட் பண்ணாது இல்லை அத்விகா? ஆக்சுவலாக கிளம்பியாச்சுங்க, ஆட்டோ ஏரியாச்சு. இன்னொரு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். சார்மினாரில் வாங்கிட்டு வந்து ஒரு 1 பீஸ் கீச்செயின், அது உங்கள்கிட்ட காட்டுறேன். இவங்க 2 பேரும் அழகாக ஒரு கீச்செயின் வாங்கிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாக் இருக்கும். நான் எதுவுமே காட்டவே இல்லை சார்மினாரில் என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத. நான் கண்டிப்பாக இன்னொரு ஒரு 2 டேஸாக நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹைதராபாத் சூப்பராக இருக்குங்க, ஆனால் டிராஃபிக் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், பயங்கர டிராஃபிக். அதுக்கா ஆமாம், எதுவும் இது வாங்கணும் அது வாங்கணுங்கிற பிளான் ஐடியாலாம் இல்லை, சும்மா போய் பார்க்கணும். நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம், அந்த சரத் சிட்டி மாலுக்கு அடிக்க விழுந்தா போயிருக்கோம். என்ன சொல்கிறது, போன தடவையே நான் 3 தடவை போனோம். இந்த தடவை 4th டைம் வி ஆர் கோயிங். போன தடவையே போனோம்ல, மூவிக்கு ஒரு தடவை போனோம், இன்னொரு தடவையும் போனோம். சரிங்க, நான் போயிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். போய்கொண்டு இருக்கிறோம். இன்னொரு ஒரு 10 நிமிஷத்துல போயிடுவோம். தேர்ட் பண்ணி வந்துடும்ல, ரொம்ப பக்கத்துல தான். நாங்கள் ஐக்கியா போலங்க. எனக்கு நான் போன தடவை போயிருந்தேன், நான் சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐக்கியா ஓடுது. எனக்கு அந்தளவுக்கு ஐக்கியா அவ்வளோ பிடிக்கல. இந்த தடவை நான் போகல. அனிருத் தான் என்னமோ எனக்கு போகணுங்கிற. அந்த தடவை வேணாண்டா, நெக்ஸ்ட் டைம் வரப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா நான் போகணும்னு சொல்கிறேன்? எனக்கும் ஐக்கியா அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் ஏன் தெரியுமா நான் போகணும்னு சொல்கிறேன்? அங்கே இருக்கிற பவுல் டம்ளர் தான் நல்லா இருக்கு, குவாலிட்டி செமையாக இருக்கு. ஓகே, வந்தாச்சு, இதோ வந்துச்சு பாருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து மாலு. போன தடவை நம்ம வந்து வந்தப்போ ஸ்னோக்கிங் வீடியோ போட்டிருக்கோம்ல. ஆமாம், நாங்கள் இங்கே எங்கே தெரியுமா வந்துருந்தோம், ஸ்னோக்கிங் வந்துருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல மெமரிஸ், குட் மெமரி. டக்குன்னு எங்களுக்கு அதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்கே போயிட்டு ஸ்னோக்கிங்கில் வீடியோ பார்க்குறப்ப திரும்ப எங்களுக்கு அந்த டேஸ்லாம் ரெக்கலெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அதுக்காக தான் நம்ம வீடியோவே போடுறோம்ல. ஆமாம், மெமரிஸ் தான் நம்மளை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நகர வைக்கும். வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு. நம்ம உள்ளே வந்த உடனே எங்கள் ஃபுட் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் மாலோட என்ட்ரன்ஸ். நம்ம மாலுக்குள்ளே போகலாம். இங்கே எல்லா கடைகளுமே இருக்குது, எல்லா கடையோட அவுட்லெட்ஸுமே இருக்குது. சோல்ட் ஸ்டோர்
போகலாம் போகலாம் போ. ஓகே மக்களே, நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஹாய் மக்களே, நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். ஒரு பெரிய காமெடி நடந்தது, அதை வீட்டில் வந்து சொல்கிறேன். மிஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து இங்கே லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மால் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எங்கே போகலாம்? கீழேயா மேலையா? ஓகே, கீழே போகலாம். இது நல்ல ஒரு பெரிய மாலு, மெயினான இடத்துல இருக்கு ஆக்சுவலாக. நம்ம ஃபுட் கோர்ட் பார்த்தோம்லங்க, அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம்ல மெயினில், அது அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். நம்ம போன தடவை போனோமே ஸ்னோக்கிங். நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஆ போய் நில்லுங்க. நல்லா இருக்குங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து வீக்கெண்ட் கூட கிடையாது, பட் மால் நல்லா ஃபுல்லாக இருக்கு. ட்ரெண்ட்ஸ் ஃபுட்வேர் இங்கே இருக்கு, ஷூ ஸ்டோர் இருக்கு, மெட்ரோ இருக்கு. என்ன அன்லிமிட்டட் இருக்கு. அன்லிமிட்டட்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்கும் பாருங்க. மெட்ரோ இருக்கு, எல்லா ரீட்டைல் அவுட்லெட்ஸுமே இங்கே இருக்குங்க. ஸோ எல்லா கடையுமே இருக்கும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார் மார்க்கெட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த ஸ்பார் மார்க்கெட்டில் கிருத்திகா ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன்னு சொல்லுவா. சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் போய் பார்க்கலாமா? ஸ்பார் போகலாமா? வா, சூப்பராக வந்து விட்டோம். ஒரு பெரிய கதை இப்போ ஒரு கொஞ்ச நேரமாக நடந்தது. அது என்னங்கிறத வீட்டுக்கு போயிட்டு நான் உங்கள் கூட சொல்கிறேன். உங்க கிட்ட சொல்கிறேன். போ. ரேட்ஸ்லாமும் பாருங்களேன், ரொம்ப ரீசனபிளாக இருக்கு. விமென்க்கு பலாசோலாம் ரொம்ப அழகாக இருக்கு. என்னடா செல்லம்? பாருங்க பிளாங்கெட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து போரோசில் கண்டெய்னருக்குலாம் நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. சொல்லுப்பா. குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் அழகழகழகா இருக்கு, குட்டி குட்டி குட்டியா. யாருக்கு? உனக்கா? சரி ஓகே வா, சித்தப்பா வந்துட்டா, நம்ம போலாம். சரி இங்க தானே இருக்கு, நம்ம வரும் இன்னொரு நாள். ஓகேவா? நாளைக்கு சரி ஓகே வச்சுட்டு வா. சொல்லு செல்லம். அப்பா வேண்டாம் செல்லம், வச்சுட்டு வா. நம்ம இப்போ ஆக்சுவலாக இப்போ பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ரமணன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வராரு, நம்ம அவர் கூட நெக்ஸஸ் மால் போகிறோம். போலாம் மக்களே. என்னடா அது இவங்க மாலுக்கு போனாங்களே இப்போ வேர்த்து விறுவிறுக்க வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக மக்களே, நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய காமெடி நடந்தது. மாலுக்கே நாங்கள் போகல. அதை பற்றி நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். இப்போ நாங்கள் அனிருத்தை தேடிட்டு இருக்கோம், அனிருத்தையே காணும். எங்கே போனால் அனிருத்? நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு பார்த்தேன்னா அவன் கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த கேப்ல அனிருத் ஃபுட்பால் கோர்ட்டுக்கு போய் சில பசங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நானும் ஃப்ரெண்டும் அந்த ஃபுட்பால் கோர்ட்டுக்கு போட பார்த்தா அவன் இல்லை. சரி, நாங்கள் லைப்ரரிக்கு போய் செக் பண்ண இல்லை. சரி, நம்ம போயிட்டு அனிருத்தை கொஞ்சம் தேடுவோம் மக்களே. மக்களே, நானும் அத்விகாவும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அனிருத்தை தேடி பிடிச்சிட்டோம். அனிருத் வந்து லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தான். இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த புக்கு, அது வந்து டிஸ்னி 100 ஸ்டோரிஸ்னு ஒரு புக் இருக்கு. ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறப்ப கட் ஆகிடுச்சு. டிஸ்னி என்ன சொன்ன? டிஸ்னி எடுத்த எல்லா படத்தோட கதை மக்களே. ஆக்சுவலாக வீடியோ கட் ஆகிட்டே இருக்கு. நீ என்ன சொன்ன? டிஸ்னி எடுத்த எல்லா படமும் இருக்குல்ல, அதோட கதை எல்லாம் அதே புக்கில் எழுதியிருக்கா.
அப்படியா? ஓகே, டிஸ்னி அப்ப அது கதை. பெரிய புக்கா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பீஸா சாப்பிட போறோம். ஏன்னா குழந்தைங்க பீஸா கேட்டுட்டே இருந்தாங்களா, அதனால குழந்தைங்களுக்கு இன்கிரெடிபிள்ஸ் கதை, ராட்டடிவி கதை, வாலி எல்லாம் இருக்குல்ல. கார்ஸ் கூட இருக்கு. சரி, கதையெல்லாம் இருந்ததா படிச்சானா குழந்தைங்களா பீஸா பீஸான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த 2 குழந்தைங்களை விட அந்த 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மக்களே, நான் என்ன சொன்னேன், அனிருத் அத்விகாவோட இதுங்க 2 பாருங்க. பீஸா எப்படி இருக்கு? என்ன சாப்பிட்ற? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா உனக்கு? வேற லெவல்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 6-in-1 ஜெயண்ட் பீஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டாக்கோ சாப்பிட்டுட்டு அப்புறமா பீஸா. ஓகே, டாக்கோஸ் எப்படி இருக்கு? அக்கா இத எடுத்துக்கோங்க. அம்மா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எங்க அம்மா பீஸா சாப்பிடல. எங்க அம்மா வந்து மோர் குழம்பே ஊத்திக்கிறேன். எங்க அம்மா பாத்தீங்கன்னா மோர் குழம்பு அப்புறம் இட்லி. எப்படிமா இருக்கு? பூ போல இருக்கா இட்லி? அது சூப்பரா இருக்கு. அப்பா என்ன தட்டில போட்டுருங்க, எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப கார்லிக் பிரெட் சாப்பிடுவோம். கிரஸ்பி இல்லாம பீஸ் தரீங்களா? பீஸ் கூட மஷ்ரூம் இருக்கு. கிரஸ்பி இல்லாதது. நடுவுல இருக்கு. மக்களே, நம்ம பீஸா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸஸ் மாலுக்கு வந்திருக்கோம். இதுவுமே ஷரத் சிட்டி மால் மாதிரி தான், செம்ம பெருசு. ஷரத் சிட்டி மாலை விட இது பயங்கர பெருசு. நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸோட அவுட்லெட் இருக்குது, நாஷியா இருக்குது. அப்பா செம்மையா இருக்குல்ல, லைட்டிங்லாம் மாசா இருக்குடி. செம்ம பெருசா இருக்கு பாருங்களேன். உள்ள இன்டீரியர்ஸ்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருக்குது. ஜாரா இருக்கு. ஆக்சுவலாக ஜாரா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். மகேஷ் பாபு மாலில் ஜாரா கிடையாது. இங்கே வந்து ஃபாசிலோடது, விக்டோரியா சீக்ரெட்டோடது எல்லாமே இருக்குது. மேலே நைக்கி, அடிடாஸ், ஸ்கெச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. பியூமா, அனிருத். இந்த பையன் வந்து ஃபன்னி ஃபேஸஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். இங்க பாருங்க அதித்தி. அதித்தி என்ன பண்ற? ரெஸ்ட் எடுக்கிறியா? என்ன பண்ற? டைசனோட இது இருக்கு பாருங்க. அதித்தி என்ன பண்ற? ஒரு மோட்டு. மோட்டு என்ன பண்ற? ஓய் செம்மையா இருக்கு அந்த மால். சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம வந்து வெஸ்ட் சைடுக்கு வந்திருக்கோம். வெஸ்ட் சைடுல போய் பார்க்கலாம். நம்ம வந்து சில்ட்ரன் அண்ட் விமென்ஸ் ஹவுஸ் கை பிடிச்சுக்கணும். எங்க போறப்பா? அதித்தி கை பிடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். சரி வா. ஏய் இங்க பாரு டிக்கெட் வாங்கி ஜஸ்ட் வெஸ்ட் சைடோட அவுட்லெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? கீழே ஃபுல்லாக அந்த பக்கம் கிட்ஸுக்கு இருக்குது, அப்புறம் ஃபுல்லாகவே வந்து கிட்ஸுக்கு, அந்த பக்கம் ஃபுல்லாக விமென்க்கு இருக்குது. இங்கே பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது. நிறையா ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது. இந்த டைத்தில் வெறும் விண்டோ ஷாப்பிங் தான். ஸோ அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக ஒரு ஜீன் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபிட்டிங் நான் பார்த்துருக்கேன், எது எனக்கு செட் ஆகுதோ பார்த்துட்டு
நான் வந்து அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் பார்த்து வச்சுருக்கேன். ட்ரையலும் அதுவும் ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா நாங்கள் கிளம்பினதே பார்த்தீங்கன்னா 8:30 தான். இப்போ டைம் வந்து 9 o'clock ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வந்து எத்னிக் வேர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக எத்னிக் வேர்ஸ். ஷூஸ்லாம் இருக்கு பாருங்க. ஷூஸ் இங்கே ஃபுல்லாக மென் ஷூஸ் இருக்கு. இருக்குல்ல இந்த ஷூ நல்லா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப அழகழகழகழகா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்களேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பிளாக் கலர் சூப்பராக இருந்தது. வித் லைனிங்கோடு இருக்கு. வித் லைனிங்கோடு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. அதே மாதிரி கோஆட் செட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. இது தனி இது தனி. நம்ம வேணும்னா நம்ம பில்லிங் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பீச் கலர். குட்டிங்க குட்டிங்க 2 குட்டிங்க பட்டு குட்டிங்க 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 2 குட்டிங்க காணுமே. அதித்தி, வேர் இஸ் பேபி அதித்தி? வேர் இஸ் பேபி அதித்தி? வேர் இஸ் பேபி அதித்தி? ஹியர். பேக் வாங்கிக்கோன்னு சொல்லிடு. 2 மட்டும் 2 அதித்தி. பீகாபூ பீகாபூ. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. ஹாய் சப்பு. ஹாய். நோ ஹாய் சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்ட? மக்களே, நீங்கள் இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி செம்ம சொதப்பல் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் 2 மாலுக்கு போயிட்டோம். ஷரத் சிட்டி மால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் மால் 2க்குமே போனோம். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து உபரில் தான் போனோம். உபர் ஆட்டோவில் போனோம். போகிறப்ப வந்து பேர் என்ன, எங்கள் ஆட்டோலேயே நாங்கள் வந்து வண்டியை வச்சுட்டு வந்துட்டோம். சாரி, வண்டிங்கிற எங்களோட பேக் வச்சுட்டு வந்துட்டோம். அந்த பேக்கில் 2 வாட்டர் பாட்டில் இருந்தது. அதை தவிர்த்து ஒரு பேக் இருந்தது. ஐயோ, சுத்தமாக ஞாபகமே இல்லை. உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஷரத் சிட்டி மாலில் வந்து செக் பண்ணுவாங்க நம்மளோட பேகு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ பேக்கை விட்டோமேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கடன்னு உபரில் போயிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அப்புறம் அவங்க எனக்கு வந்து டிரைவர் நம்பர் கொடுத்தாங்க திரும்ப. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் அதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இது எடுத்து அட்டன் பண்ணிட்டார் போல இருக்கு. வேறு ஒரு சவாரி அட்டன் பண்ணிவிட்டு அவர் அந்த இடத்துக்கு அவரோட கஸ்டமரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. மொழி தெரியாமல் அவர்கிட்ட பேசி அவர் சொன்னார், ஆனால் இந்த மாதிரி நல்ல அண்ணாலாம் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் மழையும் பெய்யுதா அப்படிங்கிறது தெரியல. அவர் உடனே நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இப்போ நான் போய் கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேன், வந்து கொடுக்குறேன்னாரு. சரி, ஓகே, அவரால் திரும்ப பண்ண முடியுமோ என்னமோன்னு யோசிச்சுட்டு வெயிட் பண்ணுறோம். 25 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே இந்த நடுவில் வந்து ரமணன் கிட்டேன்னு எங்களுக்கு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி கிருத்திகா கார்த்தால சொன்னா, அதனால தான் நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டேன். நம்ம எல்லாரும் நெக்ஸஸ் மால் போகலாம், நெக்ஸஸ் மால் சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து ஷரத் சிட்டி மாலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிருத்திகா சொன்னால், ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து வெளில வந்துடுங்க, நான் உங்களை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரின்ட்டோம் நாங்கள். கிருத்திகாவுக்கும் நேற்று ஏதோ ஒரு கால் இருந்தது, ஆஃபீஸ் கால். அவளும் கால் முடிச்சுட்டு வந்தான். சரின்ட்டோமா. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி, ஓகே, இவர் வரமாட்டார் போல இருக்குது, குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்துட்டோம், அட்லீஸ்ட் போயிட்டு மாலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா உள்ளே போயிட்டோம். உள்ளே கரெக்டாக கீழே இறங்கி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
அந்த அண்ணா அவன் ஃபோன் பண்ணார் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப குடுக்குடுன்னு ஓடி வந்து நான் வெளியில் அவர்கிட்டேருந்து நான் வந்து பேகை வாங்கிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு கீழே ஈஸிடே போய் பார்த்தேன், ஸ்பார்க் கொஞ்சம் பார்த்தேன். உடனே ரமண்டன்ட்டேருந்து ஃபோனு, நான் வந்துட்டேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமீடியட்டாக வெளில வந்துட்டோம். ஒரு என்ன சொல்கிறது 10 நிமிஷம் தான் மாலில் இருந்தோம். பட் மால் வாசலில் அரை மணி நேரம் இருந்தோம் எங்களோட பேக்கை கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக அதில் எதுவும் பெரிய வேல்யூபிள்ஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு கிருத்திகா ஒரு பேக் கொடுத்தான். அந்த பேக் கொஞ்சம் நல்லாவே இல்லையா, அவட்ட புது பேக் வேணும்னு வாங்கிட்டு போனேன். மெயினாக அந்த பேக்குக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோ நான் கிட்டேன்னு வாங்கிட்டு வந்தோம். பட் இது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக தான் புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. செக்யூரிட்டி கூட ஜாலியாக நின்று வெயிட் பண்ணி எனக்கு இப்போல்லாம் எந்த ஆட்டோவை பார்த்தாலும் அந்த ஆட்டோ நம்பர் தான் ஸ்ட்ரைக்ட் ஆகுது. சரி இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.